படித்து முடித்துவிட்டு ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு நேர்காணலில் அமரும் பொழுது இந்த ஓராண்டு காலம் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வி எழும்போது அதற்கு எவ்வாறு சாதுரியமாக பட்டதாரிகள் பதிலளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. அதை பற்றி இப்பொழுது பேசலாம். திரு ராபர்ட், உங்களுடைய பதில் இந்த கேள்விக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 1 இயர் என்ன பண்ணுன்ற முதல் கொஸ்டின், அது நெகட்டிவ் கொஸ்டினாக தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க அந்த ஹெச்ஆர் மேனேஜர். அந்த கன்சர்ன் பர்சன் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய இந்த 1 இயரை டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரா, இல்லைன்னா அந்த 1 இயரை வந்து வேறு இதில் யூஸ் பண்ணியிருக்காரான்றது தான் அவர் பார்ப்பாங்க. இந்த 1 இயர் அவர் டிமோட்டிவேட் ஆகாமல் நல்ல நிலமையில் ஏதோ ஒரு வகையில் டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா தென் ஹெச்ஆர் வந்து பாசிட்டிவாக அதை திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த பையன் வந்து அடுத்த இதில் சேரும்போது அவனால் செய்ய முடியும்னு நினைப்பாங்க. இந்த 1 இயரையும் அவன் ஒரு டிப்ரெஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறான்னு நினைக்கிற பட்சத்தில் அவங்க அந்த கம்பெனியில் சேர்க்கும் போது இவன் இன்னும் கம்பெனியில் ஃபர்தர் மோர் டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது தான் அவங்க நினைப்பாங்க. நிச்சயமாக அது ஒரு நெகட்டிவ் மார்க்காக தான் இருக்கும் அந்த கன்சர்ன் பர்சன் மேலே. ஆமாம். எஸ் டாக்டர் திருநாவுக்கரசு, உங்களுடைய பதில்? இந்த மாதிரி 1 இயர் வந்து உண்மையிலேயே அவர் சும்மாவே இருந்துட்டார் அப்படின்னா கூட வேலை தேடி எங்கேயுமே கிடைக்கல, இருந்தாலும் தன்னுடைய சுய தொகுதிகளை ஓரளவுக்கு தான் வளர்த்திருக்காரு. பட் இருந்தாலும் கூட 1 இயருக்கு அப்புறம் ஒரு ஃபைனல் இன்டர்வியூல ஒரு ஃபேஸ் டு ஃபேஸில் ஹெச்ஆர் ரவுண்ட் போய் உட்காரும்போது இந்த 1 இயர் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது அவர் எப்படி ஒரு சாதுரியமான பதிலை சொல்ல முடியும்? பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த 1 இயர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஜென்யூன் ரீசன்னால தான் 1 இயர் வந்து ஹி வாஸ் அவே அப்படிங்கிறத நம்ப வைக்கணுமா? அப்படி நம்ப வைக்கணும். ஓகே, நம்ப வச்சா தான் நம்புவாங்க, இல்லாட்டி நம்ப மாட்டாங்க. அந்த 1 இயரில் இவரோட கேலிபர் வந்து எந்த வகையிலையும் குறையல அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லணும். அதான் ரொம்ப சிம்பிள். ஓகே, ஏன்னா ஹெச்ஆர் மேனேஜரோ இல்லை வேலைக்கு போன ஒரு படி இன்டர்வியூரோ எதிர்பார்க்குறது தான். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 1 இயர் வந்து வேஸ்ட் இல்லாமல் போயிருக்கு. சின்ன எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு கேட் ப்ரிப்பரேஷன் இருந்தேன், இல்லை நான் வந்து ஒரு அப்ராட் போகிறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். உடனே அடுத்த கொஸ்டின் வந்து அதுக்கு ரிலேட்டடாக தான் வரும். ஏன் அப்ராட் போகலையான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க சாதுரியமாக பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். பட் இன்னொன்று என்னன்னாக்க, இந்த 1 இயர் வந்து சும்மா இருந்ததுக்கு பதிலாக அவங்க இந்த 1 இயரில் அடுத்தாப்பில் வந்து கம்பெனிக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் எக்யூப் பண்ணியிருந்தாங்கனாக்க சரியாக போயிடும். எஸ் சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக விழுப்புரத்திலிருந்து தமிழரசன் என்ற ஒரு நேயர். வணக்கம் தமிழரசன், உங்கள் கேள்வி? வணக்கம் சார். நான் என்ன இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கேன் ஐயா. படிச்சுட்டு இருக்கிறீங்க? ஆமாம் சார். அடுத்து என்ன சார் பண்ணலாம்? தேர்ட் இயர் முடிச்சுட்டு என்ன சார் பண்ணலாம்? கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? வேற ஒன்றும் சந்தேகம் இல்லை ஐயா. அதான் அடுத்து என்ன ஜாப் பண்ணலாம், ஜாபுக்கு போகிறது என்ன படிக்கலாம்? சரி, நிகழ்ச்சி எடுத்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதுக்கான பதிலை பார்க்கலாம். திரு ராபர்ட், உங்களுடைய பதில்? இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி படிச்சிருக்காங்கன்னா எம்எஸ்சி படிக்கணும். இது டீச்சிங் லைனில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாக்கா மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். டாக்டரேட் வரைக்கும் பண்ணால் தான் மாஸ்டர்ஸ் இன்றைக்கி டேட்டில் ஒரு காலேஜ்லேயோ ஒரு எதிர்வர்க்கில் லெக்சராகவோ ப்ரொஃபஸராகவோ. பட் இன்றைக்கி டேட்டில் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே எல்லா விதமான கோர்ஸுக்குமே வந்து மாஸ்டர்ஸ் படிக்கிறது ரொம்ப அவசியமாக வைக்கப்படுதா? கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கிறதுனால அத்தனை பேரும் அந்த மாதிரி நிலைமையில் வரும்போது நம்ம படித்து தான் ஆகணும். கல்வி தகுதிகளை உயர்த்தி அது உயர்த்தும் போகும்போது தான் அதனுடைய ஸ்கில் செட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகுது. ஓகே, பர்டிகுலர் மேனேஜர் லெவலில் இல்லை ப்ரொஃபஸர் லெவல்லாம் வரணும்னாக்கா அவங்க அந்த அளவுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் டெவலப் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அந்த வேலை செய்ய முடியுன்ற நிலைமையும் இருக்குது. சரி, தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக நெல்லையில இருந்து சுகன்யா என்ற ஒரு நிகர். வணக்கம் சுகன்யா, உங்கள் கேள்வி? சார், நான் பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன், இப்போ 3rd இயர். சரி, நான் அதில் எம்எஸ் படிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? எம்எஸ் படிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க? என்ன பண்ணணும்? இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நிகழ்ச்சி எடுத்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். டாக்டர் திருநாவுக்கரசு, இந்த கேள்விக்கு வந்து எப்படி பதில்? அவங்க மறுபடியும் ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச ஏற்பாடு ஃபர்தர் ஸ்டடீஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா இன்ஜினியரிங் வரணும்னாக்கா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எம்எஸ்சி ஒன்லி தே கேன் திங்க் ஆஃப் கெட்டிங் இன் டு த இன்ஜினியரிங் லைன். அப்போ எம்டெக் பண்ணலாம். ஸோ அது இதெல்லாம் முடிச்ச பிறகு தான் பண்ண முடியும், முன்னாடி பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து மாஸ்டர்ஸ் வந்து அவசியமாக இருக்குது. உண்மையிலே இப்போ சாஃப்ட்வேர் முடிச்சிருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது? அதாவது சிஎஸ்சி, ஐடி இந்த 2 முடிச்சவங்களுக்கான வாய்ப்புகள் மட்டும் தனியாக எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்குது. இப்போது இன்ஜினியரிங்கில் பிஇ முடித்த பிறகு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்ஸ் போகணும்னாக்க மாஸ்டர்ஸ் வேண்டாம். மாஸ்டர்ஸ் இருந்தால் யாரும் எடுக்க மாட்டாங்க. மாஸ்டர்ஸ் இல்லாமல் போகிறது தான் பெட்டர். மாஸ்டர்ஸ் இல்லாமல் போகணுன்னாக்க பிஇ முடித்தோடனே ட்ரை பண்ணணும். அதுக்கு கேம்பஸில் இருக்கும்போதே அவங்க ஒர்க் ஆரம்பிச்சுக்கணும். நம்ம வந்து நிறைய இந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறது வந்து மாணவர்கள் படிக்கும்போதே தங்களுடைய தகுதிகளை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இது கவுன்சிலிங் போயிட்டு இருக்கிற டைம். இப்போ வந்து மாணவர்கள் இன்ஜினியரிங்ல சேர்றதுக்கு அதிக ஆர்வம் காட்டி நிறைய பேர் செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த மாணவர்கள் இப்போ சேரும்போது, இப்போ ஒரு கல்லூரி வந்து தேர்வு செய்து அதில் வந்து சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கல்லூரி சேர்ந்த உடனே தங்களுடைய ஸ்கில்ஸை எப்படி அவங்க செட் பண்ணிக்கணும், எப்படி டெவலப் பண்ணிக்கணும்? ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான் யூஸ்வலாக செய்வாங்க. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் அந்த லெவலில் தான் இருப்பாங்க. 3rd இயர் 4th இயர் வந்த பிற்பாடு தான் அவங்க பிரான்ச்சுக்கு தகுந்த மாதிரி செய்ய முடியும். அது வரைக்கும் அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கம்யூனிகேஷன் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா போதும். இப்போ கவுன்சிலிங் போகிறதுனால கவுன்சிலிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ரைட் நவ் இசிஇ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, மெக்கானிக்கல் மூவ் ஆகுது, கம்ப்யூட்டர் சயின்ஸும் மூவ் ஆகுது. இந்த 3 தான் இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அடுத்து டு சம் எக்ஸ்டென்ட் சிவிலும் ட்ரிபிளியும் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த
இந்த மாதிரி மாணவர்கள் வந்து ஒரு காலேஜ் போகும்போது வந்து இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண வேண்டியது அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கும்போது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க மல்டிலிங்குவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. லாங்குவேஜஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு மாணவர்கள் என்ன மாதிரி வந்து கஷ்டப்படணும், உழைக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரைட் நவ் லாங்குவேஜ் லேப்னு வச்சுருக்கோம். அதில் லாங்குவேஜ் லேபுக்குள்ளே போன ஒரு படை அவங்க ரீடிங் ஹேபிட் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து வி ப்ரொஜெக்ட் சர்டன் திங்ஸ் அண்ட் தேர் ஹேஸ் டு ரீட். ஸோ அந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அடுத்து வந்து ரீடிங் முடிச்ச பிற்பாடு லிசனிங் கேப்பபிலிட்டிஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் சம் டைம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் தே வாண்ட் டு கெட் அலாங் வித் அதர்ஸ், அப்போ இந்த லிசனிங் நல்லா இருந்தால் தான் அவங்களால அந்த டிஃப்ரெண்ட் ஆக்சென்ட் எல்லாம் அவங்களுக்கு பரிச்சயமாகும். அதனால் லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறோம். நாளைக்கு அவங்க ஐஎல்டிஎஸ் பண்ணணுன்னா கூட இதெல்லாம் அதில் வந்துடுது, பார்ட் ஆஃப் த திங். அப்புறம் டாக்குமெண்டேஷனில் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜில் என்னென்ன ஸ்கில் செட் வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும். அப்புறம் ஜிடிக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும் நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது, அப்புறம் நிறையா வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ண வச்சிட்டோம்னாக்க அவங்க பார்த்துட்டு தே ஸ்லோலி இதெல்லாம் காலேஜ் டைமில் வந்து பிளேஸ்மெண்ட் பீரியட்ல வந்து இதெல்லாம் வந்து கற்பிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிற மாணவர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு பெக் சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் சொல்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இவங்க படிக்கும்போதே வந்து டெவலப் பண்ணிட்டாங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்டர்வியூ நீங்கள் 4th இயர் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு பெக் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு கம்யூனிகேஷனே செக் பண்ண மாட்டாங்க. ஸோ பர்டிகுலர் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்தமாரி கம்பெனியில் அந்த பெக் சர்டிஃபிகேட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு சர்டிஃபிகேட்டை வாங்கும்போது இவங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்றதை அது ப்ரூவ் பண்ணுற சுச்சுவேஷன். பர்டிகுலராக டோஃபல், ஐஎல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க செகண்ட் இயர்லேயே இதை டெவலப் பண்ணாங்க. ரீடிங், ரைட்டிங், லிஸ்னிங் ஸ்கில் மூணுத்தையும் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சாங்கன்னா இன்டர்வியூக்கு போகும்போது இவங்களுக்கு மீதியை வந்து செக் பண்ணாலும் இந்த கம்யூனிகேஷன் வந்து அவங்களுக்கு அடிபட்டு போயிடும். அதனால் சக்ஸஸாக பண்ணிடலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக தஞ்சாவூர்லேருந்து விக்னேஷ் என்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ், உங்கள் கேள்வி. வணக்கம் சார். வணக்கம் சார், நான் 3rd இயர் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறேன். சரி சார், இந்த ஏரோநாட்டிக்கல் முடிச்சதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? எம்எஸ் படிக்கலாமா? அதை பற்றி கேட்கணும். ஏரோநாட்டிக்கல் பற்றி கேட்டுக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். திருநாவுக்கரசு ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கிறாரு. ஸோ படிச்சுட்டு இருக்கிற 3rd இயர் முடிச்சதுக்கப்புறம் வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ஏரோநாட்டிக்ஸ் படித்தாக்க ஜென்ரலாக கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா HAL, NAL இந்த 2 இடத்துக்கு தான் போக முடியும். அப்படி இல்லைனாக்க அவங்க மறுபடியும் ஸ்பெஷலைசேஷன் வந்து ஸ்ட்ரக்சர்ஸில் பண்ணாங்கனாக்க தே கேன் கம் பேக் டு சிவில் இன்ஜினியரிங். ஸோ ஏரோநாட்டிக்ஸ் படித்தவங்க பார்த்தீங்கன்னா தே கம் டு டீச்சிங் ஆல்சோ. when they come to teaching they will end up in either mechanical or civil. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு போகுது. பட் somehow I mean after completing the aeronautical அவங்களுக்கு HAL, NAL வேலை கிடைக்கலனாக்க it becomes a question mark. அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டஃப் சிச்சுவேஷன் அப்படின்னு அது சொல்லி இந்தியாவில். ஓகே, அப்ராட் வந்து அவங்க ட்ரை பண்ணலாம். அப்ராட் ட்ரை பண்ணாங்கன்னா சான்சஸ் ரொம்ப அதிகம். ராபர்ட், உங்களுடைய பதிலும் எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் USA, பர்டிகுலர்லி ஆஸ்திரேலியா, இந்த 2 கண்ட்ரிலுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இவங்க என்ன பண்ணணும், ஏரோநாட்டிக்கல் 3rd இயர் பண்ணும்போது ப்ரீ ஃபைனல் இயர் அப்படின்றது இவங்க GRE கோர்ஸை பண்ணிவிட்டு MS அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா MS முடிக்கும் போது எல்லா ஃபாரின் யூனிவர்சிட்டியும் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அவங்க பண்ணும்போது அந்த ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஜாப்பை அவங்க கிராப் பண்ண முடியும். இந்தியாவில் வந்து டெஃபினட்டாக அது காம்படிஷன் அது ரொம்ப அதிகம். அதனால் அவங்க வேலை கிடைக்கிறது கஷ்டம். MS அவங்க வந்து ஃபாரினில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது சான்சஸ் இருக்குது. சார், இப்போ ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கும்போது ஒரு மைண்ட் செட்டில் வந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஓரளவுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூக்குள்ள போகிறாரு. போகும்போது வந்து தன்னுடைய மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணும்? வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பி போகணுமா, இல்லை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் போகணுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை முதல்ல முக்கியம். கிடைக்கும் கிடைக்காதுன்றதை விட என்னால் முடியும், இன்டர்வியூவை கரெக்டாக ஃபேஸ் பண்ண முடியும் நினச்சி போனாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேலை. ஏன்னா இன்னொரு சைடு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு போயிட்டு கிடைக்கல அப்படிங்கும்போது ஏமாற்றம் தான் மிஞ்சும், கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. ஸோ உண்மையில எப்படி வந்து மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது? எந்த ஒரு ஜாப்பும் நீங்கள் சர்ச் பண்ணும்போது 50% இஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோன்னு நினச்சிங்க. எஸ். ஸோ 50% சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ எப்படி வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மைண்டை வந்து டெவலப் பண்ணணும். சக்ஸஸ் ஆகலைனாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அடுத்த கம்பெனியை ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். 50% சக்ஸஸ் ரேஷியோன்னு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கடந்த வால் பொசிஷன் அந்த மாதிரி சொல்லி